அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் கடந்த சில மாதங்களாக திமுகவை விமர்சிக்கிறதே நிறுத்திட்டாரு. திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களையும் தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே வராரு என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. சாட்டை துரைமுருகன் வீடியோக்கு 2 லட்சம் வாங்குறாரு. பெண் நிறுவனத்திட்ட இருந்து சாட்டை துரைமுருகனுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. சாட்டைக்கு பின்னாடி சபரீசன் காசு கொடுத்து சாட்டையை வீடியோ போட வைக்கிறாரு என்கிற குற்றச்சாட்டுகளும் சாட்டை மீது இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எல்லாமே ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளாக இருந்தது. ஆனால் இந்த முறை சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு சாட்டை துரைமுருகன் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறாரு. ஒத்த வண்டியில் டமாட்டா பூட்ட பார்க்குறான், இவன் பூட்ட பார்க்குறான் அப்படின்னு ஒரே கண்ணால் 2 லட்டு தின்ன ஆசையா. அதாவது 80 லட்ச ரூபா மாதம் மாதம் காசு. ஒரு பக்கம் நீ திமுகவை விமர்சிக்க கூடாது, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயும் சும்மா கிளின்னு கிளிக்கணும். இதுதான் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க். இதை நீ செஞ்சு முடிச்ச அப்படின்னா 80 லட்ச ரூபா வாங்கிக்கலாம். ஒரு தடவை இல்லை, மாதம் நீ 80 லட்ச ரூபா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு திமுக பேரம் பேசி அவருக்கு கொடுத்துட்டு வர்றாங்க மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக ஒரு நபர் வைத்திருக்கிறார். அவர் வேற யாரும் கிடையாது, வழக்கறிஞர் நெல்சன் என்கிற நபர். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஜூலி ஒரு கிட்னி ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் பலராலும் பேசப்பட்டார். ஜூலியோட வீட்டில் தான் இந்த புரோக்கர்லாம் சேர்ந்து இந்த கிட்னியை ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க என்று மிகப்பெரிய எக்ஸ்போஸ் எல்லாம் பண்ணியிருந்தார். இந்த அட்வொகேட் நெல்சன்றவருக்கு நல்லா தெரியும், திமுகவோட ஆளு ஜூலிக்கு எதிராக நம்ம ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை வச்சோம் அப்படின்னா, ஜூலி கிரிமினல் டிஃபமேஷன் நமக்கு எகெயின்ஸ்டாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கழிதிண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா திமுகவோட ஆளு. அதனால் ஆதாரங்களை நம்ம வெளியிடணும்னு சொல்லிட்டு ஜூலிக்கு எதிராக ஆதாரங்களெல்லாம் வெளியிட்டு வீடியோ போட்டவர் தான் இந்த நெல்சன். அப்போது சாட்டை துரைமுருகன் அவர்கள் 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் திமுக கிட்ட இருந்து பணம் வாங்குறாரு அப்படின்றதுக்கான ஆதாரத்தை கண்டிப்பாக நெல்சன் அவர்கள் வெளியிட்டு தானே ஆகணும். இல்லாட்டி சாட்டை துரைமுருகன் அவர்கள் என் மீது அவதூறு பரப்புனாரு, என்ன டிஃபேம் பண்ணாரு என்று மான நஷ்ட வழக்கு போட்டார்னா, இதே சாட்டை துரைமுருகன் அவர்கள் கிரிமினல் டிஃபமேஷன் போட்டார்னா அதுக்காகவும் அட்வொகேட் நெல்சன் அவர்கள் உள்ளே போய் உட்காந்து களி தின்னு தானே ஆகணும். அப்போ ஆதாரம் இல்லாமல் யாருக்கு எதிராகவும் நம்ம அவதூறையோ நம்ம இல்லாத குற்றச்சாட்டையோ சொல்ல முடியாது. அப்போ சாட்டை துரைமுருகன் மீது அவர் அரசியல் ரீதியாக பயணிக்கக்கூடிய ஒரு நபர். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். கடைசியாக திருச்சியில் நடந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டில் சாட்டை துரைமுருகனுடைய பங்குன்றது ரொம்ப பெருசு. 3 மாத சாட்டையுடைய வருமானத்தை நான் நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டுக்கு நான் செலவு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். சொன்ன மாதிரியே செஞ்சிருந்தார். எப்பா இவ்வளோ பெருசாக மாநாடு நடத்துகிறாங்க, 5 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க, இவங்களுக்கு நேர்மையான வழியில் காசு வந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியுமா, பிரம்மாண்டமாக செஞ்சுருக்க முடியுமா? அப்போ சாட்டை 80 லட்சம் ரூபா காசை வாங்கிட்டு தாயா இவ்வளோத்தையும் பண்ணியிருக்காரு. அது ஒரு தடவை 80 லட்சம்னு சொன்னால் கூட பரவாயில்ல, மாதம் 80 லட்சம் அப்படிங்கிறாங்க. சரி, ஏன் இந்த நெல்சன் அப்படிங்கிற நபர் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு அவதூறை பொதுத்தளத்தில் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. நெல்சன் அவர்கள் மிஸ்டர் பாரிசாலன், வருண், அதுக்கப்புறம் இந்த ஷில்பா குமார், பிரியகுமார்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதுக்கப்புறம் ஜபகுமார்னு ஒருத்தர் இருப்பான்ல, இவங்களுக்கெல்லாம் பயங்கர க்ளோஸு. ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸின் பேரில் தான் சாட்டைக்கு எதிராக இவர் சமூக ஊடகங்களில் வன்மத்தை கக்கிட்டு வராரு அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சது. அதாவது அரசியலில் காசு வாங்கிட்டு செயல்படக்கூடிய நபர்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. இந்த சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கர் சங்கர்கள் இதே அரசியல் தளத்தில் காசை வாங்கிக்கிட்டு வாயை வாடகைக்கு விட்டு பொழைக்கக்கூடிய சில எச்சைகள் இருக்கானுங்க. ஆனால் அதே சவுக்கு சங்கர்ன்றவே இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டான். அது சாட்டைக்கு நன்றாக தெரியும். நம்ம காசை வாங்கி பேசி மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தரமாக நம்மளை மக்கள் புறக்கணிச்சிருவான் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். இதே ஆதன் தமிழ் மாதேசா இருக்கட்டும், ஐயப்பன் ராமசாமியாக இருக்கட்டும், ஸ்டிங் ஆப்ரேஷனில் மாட்டி காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு அது வெளியில் அது மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு பின்னடைவாக போச்சு. ஆதன்
நந்தன் தமிழ் மாதேசு ஏதோ மன்னிப்பு கேட்டு அவர் திரும்ப பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு. இந்த ஐயப்பன் ராமசாமி அப்படின்னு ஒருத்தன்லாம் எங்கே போனா அப்படிங்கிறதே நமக்கு தெரில. அது மாதிரி காசை வாங்கிக்கிட்டு அரசியல் அப்படின்ற ஒரு தளத்தில் இவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களால் புறக்கணிக்கப்படுவாங்க. அது சாட்டை துரைமுருகனாக இருந்தாலும் சரி. ஆக மொத்தத்தில் சாட்டை துரைமுருகனுக்கு ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி சார்ந்த கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை நோக்கி தான் நாங்கள் இயங்குகிறோம், நகர்றோம். இதே அட்வொகேட் நெல்சன் அவர்கள் உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, சாட்டை துரைமுருகனுக்கும் திமுகவுக்கும் நடுவில் நடந்த அந்த டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, ஜூலி விஷயத்தில் அந்த 50,000 ரூபாய் 2 தடவை அந்த பணம் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை வெளியிட்டீங்களா, அது உண்மையான்றது நமக்கு தெரியாது. எவனோ ஒருத்தனுக்கு 50,000 பணத்தை எடுத்துகிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு கூட காட்டிட்டு போகலாம். அது மாதிரி எவனாவது ஒருத்தன் திமுகவில் இருந்து சாட்டை துரைமுருகனோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 80 லட்சம் ரூபா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் ஏதாவது நெல்சன் கிட்ட இருந்தால் அவர் அதை தாராளமாக வெளியிடலாம். என்னப்பா சாட்டை இப்படி காசை வாங்கிட்டு திமுகவுக்கு எதிராக பேசாமல் தாவேக்காவுக்கு மட்டும் எதிராக பேசுகிறியே, விஜய்க்கு மட்டும் எதிராக பேசுகிறியே. எப்பா விஜய்க்கு எதிராக பேசணும்னு எங்களுக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா? கண்டென்ட் அப்படி இருக்குது. ஏதாவது ஒரு சர்ச்சையில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருக்கிறான் அந்த கரூரில் 41 பேர். சரி அது முடிஞ்சு இப்போது சங்கீதாவோட விஷயம் பர்சனல்னு கடந்து போகணுன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். எங்கே கடந்து போக விடுறானுங்க, அதுக்கு முட்டு கொடுத்துட்ருக்குறானுங்க. சங்கீதாவை அவதூறாக சமூக ஊடகங்களில் இந்த தாவேக்கா தற்குறிகள் பேசி வரானுங்க. கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் ஒரு கள்ளக்காதலுக்கு முட்டு கொடுத்து சமூக ஊடகங்களில் இந்த தாவேக்கா தற்குறிகளும், நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில தாவேக்கா தற்குறிகளும் இந்த விஜய் ரசிகர்களும் முட்டு கொடுக்குறத பார்க்கும்போது நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியாக கூட இருப்போம் அப்படின்னு இந்த தற்குறிகள் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி எங்களால் கடந்து போக முடியும்? அது கண்டிப்பாக விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படும். இப்போ கூட நாச்சியார் அப்படின்னு சொல்லி விஜயோட கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க தைரியமாக வெளியில் வந்து சங்கீதா விஷயத்தில் விஜய் செய்திருக்கிறது தவறு அப்படின்னு விஜய்க்கு எதிராக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல போகிற, அவங்க வந்து திமுக கிட்ட காசை வாங்கிட்டாங்க விஜய்க்கு எதிராக பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்ல போறியா? இதே விஜயை மேடையில் வைத்துக்கொண்டு ஒரு பெண்மணி வந்து ஒவ்வொரு ஆணும் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டாட்டியை மதிக்கணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள் மதிக்காதனால தானே சங்கீதா அவர்கள் நீலாங்கரை வீட்டில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. நான் வந்து லண்டன் சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சிருக்கிறேன், எனக்கு இந்தியாவில் தங்குறதுக்கு இருக்கிற ஒரே வீடு இதுதான், அங்கேருந்து என்னை போன்னு சொல்லிட்டா நான் எங்கே போவேன்? இந்த டிவோர்ஸ் முடிஞ்சு எனக்கு அவருக்கும் விவாகரத்து ஆகிற வரைக்கும் நான் அந்த வீட்டை பயன்படுத்திக்கிறதுக்கு கோர்ட்டு வந்து உத்தரவிடணும்னு போய் கோர்ட்டில் நிற்கிறாங்க அவங்க. அப்போது தன்னுடைய மகளை மனைவியை எல்லாரையுமே ரோட்டில் விட்ட விஜயை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் விமர்சிக்க தான் செய்வாங்க. அதுதான் சாட்டை துரைமுருகன் செய்து கொண்டிருக்கிறார். திமுக கிட்ட சாட்டை 80 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது யாரை பலவீனமாக காட்டும் தெரியுமா? திமுகவை தான் பலவீனமாக காட்டும். திமுக கிட்ட ஐடி விங்கு, அவ்வளோ மினிஸ்டர்ஸு, காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. திமுகவுக்காக பேசுகிறதுக்கு அவ்வளோ யூடியூப் சேனல்ஸு, இது எல்லாத்தையும் கடந்து திமுக சாட்டைக்கு 80 லட்சம் ரூபா பணம் கொடுத்து பேச சொல்லுதுன்னா என்ன அர்த்தம்? திமுகவாலேயே தாவேக்காவையோ விஜயவோ எதிர்த்து பேச முடியல, திமுகவாலேயே சமாளிக்க முடியாத நபராக விஜய் இருக்காரு, அவரை வந்து சமாளிக்கிறதுக்கு சாட்டை தான் சரியான ஆளுன்னு திமுகவே தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா அப்படின்னு தெரில. தம்பி நெல்சன், உன்னை பார்த்தா 200 வருஷம் நல்லா வாழ்கிற மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு இந்த வருண் கூட, பாரிசாலன் கூட, அதுக்கப்புறம் இந்த பிரியகுமார் பிரதர்ஸோட சேர்ந்து லைஃப்பை தொலைச்சிடாத அப்படிங்கிறது தான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் சோஷியல் மீடியாவில் யார் மேலே வேணாலும் என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப கவனத்தோடு வைக்கணும். சாட்டை துரைமுருகன் இதுக்கு முன்னாடியே வீடியோக்கு 2 லட்சம் வாங்குறாரு அப்படின்னு அவன் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுனாங்க. அதுக்குமே எந்த ஆதாரமும் வெளியில் வரல. இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்றது ரொம்ப பெருசு. 80 லட்சம் ரூபா வாங்கியிருக்காருன்னு சொல்லி வச்சிருக்கிறீங்க. அதுவும் 80 லட்சம் ரூபா காசெல்லாம் ஜிபேலலாம் அனுப்ப முடியாது. அனுப்பியிருந்தா பேங்க் டிரான்சாக்ஷன் தான் பண்ணியிருக்க முடியும், இல்லை செக்காக கொடுத்துருக்க முடியும். தம்பி பொய் சொல்லலாம்,
ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு சொன்னால் நம்புவாங்க. 5,00,000 10,00,000 அப்படின்னா அது நம்புகிற மாதிரி இருக்கும். 80,00,000 அப்படின்னா நம்ப மாட்டாங்கய்யா. 80,00,000 கொடுக்குறாங்களாம்ல மாதம், அதுவும் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்காதியா. அடுத்த தடவை இன்னும் நல்லா யோசித்து எப்படி கதை கட்டினா மக்கள் நம்புவானோ அது மாதிரி கதை கட்டி மக்களை நம்புகிற மாதிரி கதையை சொல்லுங்கடா. சரி, இந்த காணொலியை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.